எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 23க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, கீழ்கண்ட எந்த வேத நூல் விடியல் பெண் தெய்வமான உஷாவை பற்றி நேர்த்தியான இசைப்பாட்டாக பாடத்தக்க பாடல்களை கொண்டுள்ளது? ரிக்வேத சம்ஹிதம். ரிக்வேத சம்ஹிதம். இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. புலவர்கள் ஒரு பக்கம் புத்தகங்கள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. காளிதாசர், சாகுந்தலம். சில சமயம் இந்த மாதிரி புத்தகங்களோட பேரை கொடுத்துட்டு இதனுடைய ஆசிரியர் யாருன்னு ஹிஸ்ட்ரியில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. சாகுந்தலம் காளிதாசர். விஷ்ணு சர்மா, பஞ்சதந்திரம். ஆரியப்பட்டா, சூரிய சித்தாந்தம். வாக்பட்டர், அஷ்டாங்க சங்கிரகம். அஷ்டாங்க சங்கிரகம். அடுத்து மூன்றாவது கேள்வி, எக்கல்வெட்டில் உள்ள அரசு ஆணையில் புத்தர், தர்மம், சங்கம் இவற்றின்பால் அசோகர் தன்னுடைய ஈடுபாட்டை அறிவித்தார். இதுக்கு சரியான விடை பாப்ரா சிறு குன்று கல்வெட்டு. பாப்ரா சிறு குன்று கல்வெட்டு. பின்வரும் விஜயநகர பேரரசின் பிரிவுகளை இறங்கு வரிசையில் எழுதுக. ஆப்ஷன் ஏ முதல்ல ராஜ்யங்கள், அடுத்தது வளநாடுகள், மூன்றாவது நாடுகள், கடைசியாக தான் கூற்றங்கள். அடுத்து கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானவற்றை சுட்டிக்காட்டவும். ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களால் தோற்கடிக்கப்பட்டார் என்பது தவறான கூற்று. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளை காலவரிசையாக முறைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது முதல்ல ஆட்டோமன் துருக்கியர் கான்ஸ்டாண்டினோபிள் நகரை கைப்பற்றியது. அதுக்கு அடுத்தது பார்த்தலோமிய டயஸ் முதலாக ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை சென்று திரும்புதல். அதுக்கு அடுத்தது வாஸ்கோடகாமா முதலாக இந்தியாவின் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தது. கடைசியாக தான் இதிலிருந்து தொடங்கி தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சியுற்றது கடைசி. அடுத்து பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி, அதாவது அப்துல் ஷமீட் லஹோரி பட்ஷா நாமா. பட்ஷா நாமா. எட்டாவது கேள்வி, வரிசைப்படுத்தி பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேத காலத்துக்கு பிறகு ஜாதி முறை கீழ்கண்ட முறையில் வரிசைப்படுத்துகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது முதல்ல பிராமணர்கள், அதுக்கு அடுத்தது சத்திரியர்கள், மூன்றாவது வைசியர்கள், கடைசியாக தான் சூத்திரர்கள். அடுத்து கால வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது முதல்ல 1806 ஜூலை 18ஆம் நாள் முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவைச் சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தோற்றுவித்தனர். அதுக்கு அடுத்தது கர்னல் பேன்கோட் என்றும்
இராணுவ அதிகாரி இக்காலத்துக்கு முதல் பலியானார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் படைப்பிரிவின் இராணுவ அதிகாரியான கர்னல் மீ கேரஸ் அணிவகுப்பு மைதானத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டார். கடைசியாக கொல்லப்பட்ட இராணுவ அதிகாரி மேஜர் ஆம்ஸ்ட்ராங். இப்போ இதில் தொடங்கி 2, 4, 1, 3 என்பதுதான் சரியான காலவரிசை. அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் பி போர்ச்சுகீசிய வாணிப தளம் கோவா. டச்சு வாணிப தளம் பழவேற்காடு. டேனியர் வாணிப தளம் தரங்கம்பாடி. பிரெஞ்சு வாணிப தளம் மசூலிப்பட்டினம். ஆப்ஷன் பி பார்த்துக்குங்க. போர்ச்சுகீசிய வாணிபத்தலம் கோவா, டச்சு வாணிபத்தலம் பழவேற்காடு, டேனியர் வாணிபத்தலம் தரங்கம்பாடி, பிரெஞ்சு வாணிபத்தலம் மசூலிப்பட்டினம். அடுத்து இன்றைய கர்நாடக இசை தோன்றிய காலம் சோழர் காலம். சோழர் காலம். அடுத்தது ஹரப்பா மக்கள் பருத்தியை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்தனர். தவறு. ஹரப்பா மக்கள் முதலில் பருத்தி பயிரிட்டனர் என்பது சரி. அப்போ ஏ தவறு, ஆர் சரி. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது சரி? இரண்டுமே சரி. என்னென்னு படிங்க. கானிங் பிரபுவின் பொதுப்பணி பாட சட்டப்படி வங்கப்படை வீரர்கள் இந்தியாவில் மட்டும் போரில் ஈடுபட வேண்டும். கானிங் பிரபுவின் பொதுப்பணி படை சட்டப்படி வங்கப்படை வீரர்கள் இந்தியாவிலும் தேவை ஏற்படின் கடல் கடந்தும் போரில் ஈடுபட வேண்டும். அடுத்தது 1806 வேலூரில் இருந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தில் ஈடுபட்டனர். சரி. இந்தியாவை வணிகக் குழுவின் ஆட்சிப்படியிலிருந்து விடுதலை பெற வைப்பதே அவர்களின் நோக்கம். தவறு. அப்போ ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? இதில் சரியாக பொருந்தியுள்ளது பிரார்த்தனை சமாஜம், ஆத்மாராம் பாண்டுரங். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எந்த வாக்கியம் சரியாக பொருந்தவில்லை? 1857 இந்திய பெருங்கழகம் இந்து மற்றும் முஸ்லீம் பிரிவினைக்கு இட்டுச் சென்றது என்பது சரியான வாக்கியம் அல்ல. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இதில் ஏ தவறு, ஆர் சரி. அதாவது பாப்ரா கல்வெட்டு செய்தி மூலம் கலிங்கப் போர் முடிந்து 2.5 வருட காலம் கழித்தே அசோகர் புத்த மதத்திற்கு மாறினார். அசோகர் கிமு 260 கலிங்கப் போர் முடிந்தவுடன் புத்த மதத்திற்கு மாறினார் என்பது தவறான கூற்று. அடுத்து கால வரிசைப்படி எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ரிக், யசூர், சாம, அதர்வண. ரிக், அதுக்கடுத்தது யசூர், அதுக்கடுத்தது சாமவேதம், கடைசியாக தான் அதர்வண. அடுத்து கீழ்கண்டவைகளை காலமுறைப்படி வரிசைப்படுத்தி எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பழைய கற்காலம். அதுக்கு அடுத்தது இடைக்கற்காலம். இதுக்கு அடுத்தது புதிய கற்காலம். கடைசியாக செப்புக்காலம். அப்போ ஆப்ஷன் பி.
அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. சிம்ம விஷ்ணு, உதயேந்திர பட்டயம், நெடுஞ்சடையன் பராந்தகன், வேள்விக்குடி செப்பேடு. அடுத்து இரண்டாம் நந்திவர்மன், காசக்குடி பட்டயம், நரசிம்மவர்மன், உதயச்சந்திர மங்கள பட்டயம், உதயசுந்தர மன்னிக்கவும் உதயசுந்தர மங்கள பட்டயம். அடுத்து பொற்கண்ணம், பூவள்ளி, தெல்லேனம், சாழல் தும்பி இவை அனைத்தும் பெண்கள் விளையாட்டு. பொற்கண்ணம், பூவள்ளி, தெல்லேனம், சாழல் தும்பி இவை அனைத்தும் பெண்கள் விளையாட்டு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி. உத்தர் மீமான்ச தர்சனா ஜெய்மினி. அடுத்து பொருத்துக. ஆப்ஷன் பி. சங்கம வம்சம் ஹரிஹரன், சாளுவ வம்சம் நரசிம்மன், துளுவ வம்சம் வீரசிம்மன், ஆரவீடு வம்சம் திருமலை. மறுபடிக்கிற கேட்டுங்க. சங்கம வம்சம் ஹரிஹரன், சாளுவ வம்சம் நரசிம்மன், துளுவ வம்சம் வீரசிம்மன், ஆரவீடு வம்சம் திருமலை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் அரேபியரின் சிந்து படையெடுப்புக்கு ஆதாரமாக விளங்குவது எது? கீழ்கண்டவற்றுள் அரேபியரின் சிந்து படையெடுப்புக்கு ஆதாரமாக விளங்குவது எது? சாச்சா நாமா. முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஆப்ஷன் சி. ஹெக்டர் மன்றோ பக்ஷார் போர். ஹெக்டர் மன்றோ பக்ஷார் போர். நர்மதா பச்சாவ் அந்தோலன் என்ற அமைப்பின் மூலம் அறியப்படும் இந்திய சமூக ஆர்வலர் மேதா பட்கர். அடுத்து பொறுத்துக. இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664, போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கைப்பற்றினர் 1510. ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்வரும் இடங்களில் பழைய கற்கால குகை வீடுகள் காணப்படக்கூடியது. பின்வரும் இடங்களில் பழைய கற்கால குகை வீடுகள் காணப்படக்கூடியது. பிம்பேட்கா. முகலாயர் காலத்தில் இசைத்துறையில் ஞானசமுத்திரா என்ற பட்டத்தை வென்றவர். முகலாயர் காலத்தில் இசைத்துறையில் ஞானசமுத்திரா என்ற பட்டத்தை வென்றவர் லால்கான். ஆப்ஷன் பி. அடுத்து பின்வருவனவற்றுள் எது சரியானது? ஆப்ஷன் டி, அதாவது 4 மட்டும். புலந்தர்வாஜா பதேபூர் சிக்ரியில் அமைந்துள்ளது என்பது சரி. பின்வருவனவற்றுள் எது சரியான கூற்று இல்லை? ஆப்ஷன் சி, அதாவது மகேந்திரவர்மன் திருப்பாப்புலியூரில் உள்ள புத்த விகாரங்களை அளித்தார் என்பது தவறான ஒன்று.
ஹரப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை வகிக்கும் பகுதி எது? ஹரப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை வகிக்கும் பகுதி சன்குதாரோ. கால வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி. முதல்ல குதுப்பினார் கட்டி முடிக்கப்படுதல், அதுக்கு அடுத்தது ரஷ்யா டெல்லியின் அரியணையேறுதல், மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்பு, கடைசியா தைமூரின் டெல்லி படையெடுப்பு. அடுத்து சத்ரபதி சிவாஜியினை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. அனைத்துமே சரி. இந்த கூற்றுகளை ஞாபகம் வச்சுங்க. கிபி 1664 சிவாஜி முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் துறைமுகத்தை தாக்கி அதை சூறையாடினார். கிபி 1665 புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ஜெய்சிங்குக்கும் இடையே நடைபெற்றது. 1674 சிவாஜி சத்ரபதியாக ராய்கரில் பட்டம் சூட்டிக்கொண்டார். அடுத்து சத்ரபதி சிவாஜிக்கு உதவி செய்ய அஷ்டபிரதான் என்ற 8 அமைச்சர் குழு இருந்தது. வீர சிவாஜியை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள். மராட்டிய மன்னர் வீர சிவாஜி. அடுத்து குப்தர் காலத்தை பற்றிய கூற்றுகளை கவனி, சரியானவற்றை தேர்ந்தெடு. இதுக்கு ஆப்ஷன் ஏ, அதாவது மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரின் படையெடுப்புகளை குறிப்பிடுகிறது. சமுத்திரகுப்தரின் வெள்ளி தங்க நாணய வெளியீடு அவரை அஸ்வமேத யாகத்தை காத்தவர் என காட்டியது. இரண்டாம் சந்திரகுப்தர் தன்னை விக்ரமாதித்யன் என்று அழைத்துக் கொண்டார். அப்போ விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் இரண்டாம் சந்திரகுப்தர். தாரிக் இ முபாரக் ஷாஹியின் ஆசிரியர் யார்? தாரிக் இ முபாரக் ஷாஹியின் ஆசிரியர் யார்? பக்ருதீன். அடுத்து நான் நீதிக்கு புறம்பான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வேனாயின் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கிக் கொள்வேன். இது யாருடைய கூற்று? நான் நீதிக்கு புறம்பான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வேனாயின் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கிக் கொள்வேன். இது யாருடைய கூற்று? அக்பர். அடுத்து இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாபர். காபூல் பாக், ஹுமாயூன், தின்பனா, அக்பர் புலன் தர்வாசா, ஷாஜஹான் திவானி காஸ். அடுத்து கால வரிசைப்படுத்துக. இதுக்கு ஆப்ஷன் ஏ. முதல்ல சிந்துவின் மீது அரேபிய படையெடுப்பு, அதுக்கடுத்தது கஜ்ரி மாமூதுவின் சோமநாதபுர படையெடுப்பு, அதுக்கடுத்தது முதலாம் தரைன் போர், கடைசியாக தான் டெல்லியில் அடிமை வம்ச ஆட்சி நிறுவப்படுதல். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? சிவாஜி பட்டம் சூடிய ஆண்டு 1674. ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சோழீஸ்வரர் கோவில், விஜயாலயன், கோரங்கநாதன் கோவில், முதலாம் பராந்தகன், பாலசுப்பிரமணியன் கோவில், முதலாம் ஆதித்யன்,
கம்பாஹரீஸ்வர கோயில், முதலாம் குலோத்துங்கன். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 23க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.